உலகில் சூழல் சமநிலையை உறுதி செய்யும் தூதர்களாக பவனி வருகின்றன பறவைகள். நகர்மயமாக்கல், காடு அழிப்பு, நீர், காற்று, ஒளி மாசுகளால் அவற்றின் வாழ்விடங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. பறவைகளை பாதுகாப்பதில் பொதுமக்களின் பங்கு முக்கியமானது. பறவைகள் தொடர்பான அறிவை மேம்படுத்தவும் அவற்றின் மீது நாட்டம் ஏற்படுத்தவும் சர்வதேச அளவில் நிறுவனங்கள் செயல்படுகின்றன. பறவை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த தேசிய பறவைகள் தினத்தை விழிப்புணர்வு பற்றி ஏற்படுத்த பறவை அவதானித்தல் என்ற நிகழ்வு ஆண்டுதோறும் உலக அளவில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தேசிய பறவைகள் தினத்தை முன்னிட்டு அருங்காணுயிர் காப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அறங்கட்டளை அமைப்பின் மூலமாக 87வது பறவை கணக்கெடுப்பு நிகழ்ச்சி தஞ்சை அருகே உள்ள கள்ளப்பெரம்பூர் ஏரியில் நடைபெற்றது. கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் புதிய தன்னார்வலர்கள் என 28 நபர்களுக்கு பறவை கணக்கெடுப்பு பற்றிய ஆரம்ப நிலை பயிற்சி நடத்தப்படுகிறது. இதில் 84 பறவை இனங்கள், அதாவது 1128 பறவைகள் கணக்கெடுக்கப்பட்டன. வலசை பறவைகளான நத்தை, கொத்தி நாரை, ஆற்று ஆலா, மீசை ஆலா, நடுத்தர கொக்கு, அரிவாள் மூக்கன் போன்ற இனங்களும், வாழ்விட பறவைகளான தகைப்பிலான, பஞ்சுருட்டான, வேதிவால் குருவி, நீலக்கண் குயில், சுடலை குயில் போன்ற இனங்களும் காணப்பட்டன. இவற்றில் 12க்கும் மேற்பட்ட அரிய வகை பறவை இனங்கள் என்பது கண்டறியப்பட்டது. இந்த நிகழ்வில் அருங்காணுயிர் காப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அறக்கட்டளை அமைப்பின் நிறுவனர் சதீஷ்குமார் கருத்துரை வழங்கினார். இதில் அருங்காணுயிர் காப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அறக்கட்டளை அமைப்பினர், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர்.